Progress. الإسلام.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். கேக்குதா? Walaikum Assalam warahmatullahi wabarakatuh. Yes, sir. ஓகே. ஸோ உங்களோட ப்ரீவியஸாக நடந்த லெக்சர் ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு இன்ஷால்லா வென்ஸ்டே அப்லோட் பண்ணப்படுங்க. ஓகே. இந்த வென்ஸ்டே வந்துட்டு கடைசியாக நடந்த எக்ஸல் ரெக்கார்டிங்கும் நேற்று நடந்த பவர் பாயிண்ட் ரெக்கார்டிங் இன்றைக்கு நடக்கிறது வென்ஸ்டே வந்துட்டு அப்லோட் பண்ணப்படுது. ஓகே. ஓகே, நாம லாஸ்டா வந்துட்டு பவர் பாயிண்ட்ல சில விஷயங்கள் பார்த்தோம் வேணாம். ஓகே. ஸோ இன்றைக்கு நாம அடுத்த புது விஷயங்களை பார்ப்போம் தொடர்ந்து. ஓகே, பவர் பாயிண்டை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிருந்தோடய இப்படி ஒரு இன்டர்வியூஸ் நமக்கு வருது. இப்போ நாம நேற்று ஃபுல்லாக வந்துட்டு என்ன ஒரு ஃபுல்லாகவே ஒரு பிளாங்க் ஆன ப்ரெசன்டேஷனில் தான் ஒர்க் பண்ணணும். தனி ஃபுல் அண்ட் ஒயிட்டாக இருந்துச்சு. ஓகேயா, அப்படி நிறைய இருந்துச்சு. இன்றைக்கு நாம கொஞ்சம் என்ன செய்வோம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு தீம் ஒன்று செலக்ட் பண்ணி சும்மா அப்படி அதை ஒன்று வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஓகே, ஸோ இதில் போவோம். ஓகே, இதுல இதில் வந்துட்டு இப்படி நிறைய கலர்ஸ் ஒரு தீமை செலக்ட் பண்ணி நம்ம என்ன சொன்னா அதில் நாம ஒரு விரும்பின கலர் ஒன்று பிடிச்சி. ஓகே, கிரீன் கலர்லேயே போவோம், இல்லாட்டி ப்ளூ இருக்குது. நிறைய தீம்ஸில் வந்துட்டு நிறைய இது இருக்குது. ஓகே, இருக்குது எப்பயுமே டிஃபால்ட்டாக வந்துட்டு ஒரு ஸ்லைடை நாம இது செய்ய போகல, ஒரு ப்ரெசன்டேஷன் இது ஒன்று இது பண்ண போகல. எப்பயுமே டிஃபால்ட்டாக வந்து ஒரு டைட்டில் கார்டு வர ஒரு ஸ்லைட் தானே எப்பயுமே நமக்கு டிஃபால்ட்டாக வரும். நாம இது வேணும்னு சொன்னால் அதுக்குள்ளேயே நமக்கு ஒரு ஹெடிங்கை வந்துட்டு கொடுக்கலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம், அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சோம் சொன்னால் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு பெக் ஸ்பேஸை தட்டி இதெல்லாம் டிலீட் பண்ணலாம், ஒரு கட்டை கொடுத்தா தூக்கலாம். ஓகே, பாருங்க. அப்படி ஒரு இது ஒரு பிளாங்கான ஒரு ஸ்லைடா மாறும். இல்ல அது அப்படியே தான் இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லைங்கன்னா நமக்கு என்ன செய்யலாம், டக்குன்னு வந்து தனி பிளாங்கான ஒரு ஸ்லைடை நமக்கு உருவாக்க இயலும். ஓகே, ஸோ அதுக்குள்ள வந்துட்டு நாம என்ன செய்யலாம், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. குயிக் எக்ஸஸ் டூல் பார் வந்துட்டு நாம அடிக்கடி யூஸ் பண்ண போற சில டூல்ஸ் செட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்ப நம்ம எப்பயுமே ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷன் நம்ம யூஸ் பண்ணிடணும்னு சொன்னா அதில் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ அதை வந்துட்டு இங்கே நான் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கேன், எட் பண்ணி வச்சுக்க நம்ம ஈஸியாக எக்ஸஸ் பண்ணி கொள்றதுக்காக எப்படி ட்ரா பண்ணிடணும்னு சொன்னா இப்படி வரும். ஓகே, இதில் வந்துட்டு இன்றைக்கி நாம சில விஷயங்களை பார்ப்போம். அதில் வந்துட்டு இன்றைக்கி முதல்ல டெக்ஸ்ட் பேசிக்ஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம், சரிதானே? இப்போ சில விஷயத்தை டைப் பண்ணி கொள்ள வேணும்னு சொன்னா ஓகே, இப்போ இது சில விஷயத்தை பார்ப்போம் இதில் வந்துட்டு. ஓகே, இப்போ இதை வந்துட்டு நம்ம செல்வம் வந்துட்டு இந்த இருக்கிற செலக்ட் ஆகிறது வந்துட்டு நம்ம சொல்லுவோம் என்ன, இந்த ரொட்டேட் ஆகிறது சொல்லுவோம் பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இதை வந்துட்டு நம்ம இப்படி வச்சுட்டு என்ன செய்யலாம், இதில் வந்துட்டு நாம இந்த இப்படி இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு எப்படி எல்லாம் எடிட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நாம ஏற்கனவே பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் ஆகும், இருந்தாலும் நம்ம ஒரு சில என்ன செய்வோம் பார்ப்போம். ஓகே, பாருங்க, இதுல வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், இதுல நமக்கு போல்ட் ஆப்ஷன் இருக்குது, இட்டாலிக் இருக்குது, அண்டர்லைன் இருக்குது, ஷேடோ இருக்குது, அப்படி நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. அதே போல நமக்கு ஒரு இதை காப்பி பண்றதுனாலும் தெரியும். இப்போ இந்த எக்ஸல்ல காப்பி பண்ணணும்னா என்ன செய்வோம், இங்க வந்துட்டு காப்பி ஐக்கான தட்டினாலும் நமக்கு காப்பி பண்ணலும், இல்லாட்டி Ctrl+C தட்டியும் காப்பி பண்ணலாம்.
ஓகே. அப்ப அதை காப்பி பண்ணிட்டு நமக்கு அந்த வேர்ட் வந்துட்டு திரும்ப இன்னொரு இடத்துல தேவைப்படுதுன்னு என்ன செய்யலாம்? டக்குன்னு வந்து இந்த இங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணிட்டோம். இப்ப என்ன? பேஸ்ட். பாருங்க, பேஸ்ட் தட்டி இருந்தா எக்ஸல் திரும்ப இங்க வந்திருக்கு பாருங்க. நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணி நம்ம அதை என்ன செஞ்சிருக்கி திரும்பவும் பண்ணியே வந்திருக்கு. ஓகே, இப்ப நீங்க இந்த இருக்கிற பவர் பாயிண்ட்ன்ற வேர்டை வந்துட்டு இப்ப அடுத்த ஒரு ஃபீச்சருக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணு. ஓகே, இந்த இருக்கிற பவர் பாயிண்ட்ன்ற வேர்டை வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யலாம்? ஈஸியா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். எப்படி? அதை அப்படியே டபுள் கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே சுத்தி அப்படியே மூவ் பண்ணிட்டு மேல கொண்டு வச்சோம்னா என்ன செய்யும்? அப்படியே முதல்ல அது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடும். ஓகே, பாருங்க. ஓகே, அது மேல இடம் இல்லாத சுத்தி என்ன செய்யுது? அந்த பவர் பாயிண்ட் வந்துட்டு பக்கத்துல வருது. ஓகே, நம்ம ஒரு ஸ்பேஸ் ஒன்று எடுத்துக்கோம் பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க, இந்த பவர் பாயிண்ட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வரணும்னு என்ன செய்யலாம்? அப்படியே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணி நம்ம சொன்னா ஒட்டோவா மேல வரும் பாருங்க. ஓகே, இப்போ மேல ஸ்பேஸ் இல்லாத சுத்தி என்ன செய்யும்? இந்த எக்ஸல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லி மேல தூக்கி வச்சோம்னா பவர் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல வரும். ஓகே, சாரி. ஓகே. ஓகே, அப்ப நமக்கு மேல ஒரு ஸ்பேஸ் இருந்தா நமக்கு ஒட்டோவா வந்துட்டு என்ன செய்யும்? அது மேலுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கா வரும். இப்போ இந்த இதை வந்துட்டு பணி எடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யலாம்? Okay. கீழே மேல நல்லா சுத்தி என்ன செய்யுது? பக்கத்துல வருது பாருங்க. ஓகே, இப்படி ஒரு இடம் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸல்ல இந்த இருக்கிற எக்ஸல்ல வந்துட்டு என்ன செய்ய போறோம்? ஒன் கடைசி கொண்டு வரணும்னா இழுத்து வச்சோம் சொன்னா அதை டபுள் கிளிக் பண்ணி கீழே இழுத்து வச்சோம் சொன்னா என்ன செய்யும்? மோட்டோவா அதை வந்துட்டு நமக்கு விரும்பிய இடத்துக்கு வந்துட்டு பிளேசஸை மாத்தி கொள்ளலாம். ஓகே, அதே போல ஃபொண்ட் சைஸ் இருக்குது. ஓகே, பாருங்க, நம்ம ஹோவோ பண்ணிட்டு போக போகல அப்படியோ கூடுது. நமக்கு விரும்பின சைஸ் வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யலாம்? நாம அதை கிளிக் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். அதே போல கலர் மாத்துறது. ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணலாம் பாருங்க. விரும்பின கலர் நமக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, அப்படியான சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு என்ன? இப்போ வேர்டில் இருக்கிற அதே ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இங்கேயும் என்ன டெக்ஸ்ட்டுக்கு அப்படியே அப்ளை ஆகும். எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. ஓகே, இப்போ நமக்கு வேற ஃபொண்ட் ஸ்டைல் ஒன்று வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? பாருங்க, இங்க மாறுது, விளங்குதா உங்களுக்கு? ஓகே, அல்ஜீரியன் போகும். ஓகே, பாருங்க இப்படி மாறிக்குது. அப்போ டெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நமக்கு இப்படி செய்யலாம். ஓகே, இவரை நாம அப்படியே கொஞ்சம் மேல வச்சுட்டு இப்ப இன்னொரு ஃபீச்சர் இருக்கு பாருங்க. இப்ப நீங்க சில விஷயம் வந்து இப்ப நாம பொதுவாகவே என்ன செய்வோம்? லெஃப்ட் டு ரைட் அப்படியோ டைப் பண்ணிட்டு போவோம். இப்ப சம்டைம் நமக்கு ஒரு ஒரு ஸ்லைட்ல வந்துட்டு ஒரு ஃபீச்சர் ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னா ஓகே, நம்ம இந்த ஸ்லைட்ல பார்ப்போமே. இப்ப இந்த இருக்கிற ஓரத்துல எப்படி இந்த லெஃப்ட் சைட் கோர்னர்ல உங்களுக்கு இப்படி கீழே கீழேயா வரும். நீங்க சில போஸ்டர்ஸ்ல அப்படி இதுல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஓகே, அப்படியான ஒரு ஃபீச்சர் நம்ம எப்படி எடுக்கிறேன்னு சொன்னா எப்படி? அஹ் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்றது எல்லாமே என்ன? பிளாங்க் ப்ரெசன்டேஷன். ஸோ நாம வந்துட்டு எப்பயுமே டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணாதான் நம்மளோட டெக்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, அது அப்படியான ஒரு ஃபீச்சர் தான். பாருங்க, இது வந்துட்டு எப்படின்னு சொன்னா அப்படியே மேல லெட்டர்ஸ் வந்துட்டு அப்படியே கீழே கீழே வரும் ஒவ்வொரு லெட்டர்ஸும். இப்போ நாம இங்க எப்படி பார்த்தோம்? இங்க அப்படியோ ஒவ்வொரு இடத்தையும் பவர் பாயிண்ட் அப்படி போகுது பவர் பாயிண்ட். ஓகே, நம்ம பவர் பாயிண்ட் நமக்கு வந்துட்டு இப்ப ஒரு ஸ்லைடுக்கு வந்துட்டு இப்படி ஒரு ஓரத்துக்கு லெஃப்ட் சைட் கார்னர்ல கீழே கீழே லெட்டர்ஸ் வரும். நம்ம என்ன செய்வோம்? அதுக்கான ஒரு ஃபீச்சர் தான் இருக்குது பாருங்க. அதுல வந்துட்டு டெக்ஸ்ட் டிரெக்ஷன் சொல்லி கொஞ்சம் இருக்குது. ஓகே, அதுல வந்துட்டு இப்படி நிறைய இருக்குது. பட் நம்ம மோஸ்டா பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம் இப்படி இந்த இப்படி ஒரு இது வந்துட்டு ஸ்லைடுக்கு யூஸ் பண்ணோம்னா அழகா இருக்கும். ஓகே, பாருங்க. ஓகே, தேங்க்ஸா. பாருங்க, இதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லைங்க. இது வந்துட்டு செல்ற இதுக்கு பேர் வந்துட்டு டெக்ஸ்ட் டிரெக்ஷன். ஓகே, இப்போ நமக்கு இதை வந்து நமக்கு விரும்பின மாதிரி என்ன செய்யலும்? எடிட் பண்ணலாம், மூவ் பண்ணிடலும். ஓகே, எல்லாமே நமக்கு செஞ்சு கொள்ளலும் அதுல. ஓகே,
ஸோ அடுத்தது வந்துட்டு நாம பார்க்க போறோம் வந்துட்டு என்னன்னு சொன்னா தீம்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். பாருங்க, இந்த டிசைன்ல டிசைன் வியூக்கு வந்தோம்னு என்ன செய்யும், அதுக்குள்ள வந்துட்டு தீம்ஸ் நிறைய இருக்கும். இந்த ஒவ்வொரு தீம்ஸும் வந்துட்டு ப்ரீசெட் ஏற்கனவே அவங்க ப்ரீசெட்டா வச்சிருப்பாங்க. அது வந்துட்டு என்ன செய்யும்னா அந்த தீம் என்ன மாதிரி இது செஞ்சிருக்குதோ அதே மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். இப்ப நாம ஒரு பாருங்களேன். ஓகே, வெயிட். நாம ஒரு 4-5 ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, இதுல நாம சும்மா என்ன செய்ய, சும்மா டைப் பண்ணிக்குவோம். இப்ப நாம சும்மா ஒரு ஜென்ரலா ஒரு இது செஞ்சோம்னா அது எப்பயுமே என்ன செய்யும், அதாவது ஒரு ஸ்டைலுக்கு நாம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு டிசைன் வியூல வந்துட்டு என்ன செய்யறோம், இப்ப நிறைய தீம்ஸ் இருக்கும் பாருங்க. ஓகே, நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இப்ப அப்படி நாம வேற வேற டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ண போகல என்ன செய்யும்னா வந்துட்டு அந்த டெம்ப்ளேட்ல என்ன மாதிரி ஃபொண்ட் யூஸ் பண்றாங்களோ அந்த ஃபொண்ட்ஸோ அந்த சைஸ்கள் தான் வந்துட்டு என்ன செய்யும், நம்ம அந்த டிசைனை செலக்ட் பண்ணினதோடய வரும். பாருங்க, நாம இங்க டைப் பண்ண போகல லேப்டாப்ஸ்ன்றது வேற மாதிரி இருந்துச்சு. பட் இங்க பாருங்க இப்ப வேற மாதிரி பாருங்க. ஓகே, பாருங்க. இப்ப நாம அண்டு பண்ணுவோம். ஓகே, அண்டு பண்ண பாருங்க இந்த லெட்டர்ஸ் எல்லாம் மாறும். பாருங்க, இதுல ஸ்டைல் ஃபுல்லாவே இந்த மாதிரி இருக்கு. வேற ஃபொண்ட் ஸ்டைல் இருக்குது. அப்ப நாம வேற வேற ஸ்டைல் தீம்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ண போக்குல வந்துட்டு என்ன செய்யும், அது அதுல ஃபொண்ட்ஸ் அண்ட் அதுல ஹெட்டிங் சைஸ் எல்லாம் என்ன மாதிரி எலக்ட் பண்ணிக்காங்களோ அதை மாதிரி தானே அது என்ன செய்யும், ஒர்க் ஆகும். ஓகே, இல்ல அப்படி அதுல அந்த டெம்ப்ளேட்ல வர ஃபொண்ட்டோ அதுல ஃபொண்ட் சைஸ் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணாம்னு சொன்னா என்ன செய்யலாம், நாம அதை செலக்ட் பண்ணி அது விரும்பின மாதிரி எடிட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, போல்ட் பண்ணா போல்ட் பண்ணலாம். வேற வேற ஃபொண்ட் கொடுக்குறேன்டா கொடுத்து கொள்ளலாம். என்ன செய்யணும், என்ன மாதிரியும் செஞ்சு கொள்ளலாம். இப்ப நாம இது ஏற்கனவே என்ன செஞ்சிருந்தோம், ஒரு ஏற்கனவே நாம ஒரு கிரீன் ப்ளூ கலர்ல வந்துட்டு என்ன ஒரு தீம் ஒன்று தான் ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா. ஓகே, இது நாம ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷன்ல வந்துட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்டா ஃபுல்லா ஒர்க் பண்ணி போட்டு கடைசியா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தீமை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நமக்கு விரும்பின ஒரு தீம் டிசைன் ஏன்னு சொன்னா பவர் பாயிண்ட்ங்கிறது ஒரு ஆடியன்ஸுக்கு மத்தியில ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்யற மாதிரி. ஓகே, நிறைய பேர் வந்துட்டு அதை பார்ப்பாங்க. அப்ப அதை பார்க்க போக்குல எப்படி இருக்கணும், கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா இருக்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் எப்பயுமே செய்ய வேணும். அப்ப நான் நேலியா சொன்ன மாதிரி தான் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டா சும்மா இருக்கலாம். பாருங்க, இது ஒரு தீம். பாருங்க, இந்த பபுள்ஸ் என்ன வாட்டர் பபுள்ஸ் மாதிரி இருக்குது, வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது இந்த தீம்ல. அதே போல பாருங்க, இந்த தீமை பாருங்க. ஓகே, இதை செலக்ட் பண்ணணும். இது எப்படி இருக்குது, மோர் லைக் ஒரு ஒரு ஐடி ஃபீல்டுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது பாத்தீங்களா இந்த தீம். இப்போ நீங்க ஒரு ஐடி சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட்ல வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் செய்ய போறீங்கன்னா என்ன செய்யலாம், இந்த இருக்கிற இப்படியான ஒரு தீமை செலக்ட் பண்ணலாம், அழகா இருக்கும். ஓகே, அதே போல இல்ல நீங்க வேற மாதிரி ஒரு பொண்ணு தேடுறீங்க, சாரி தீம் தேடுறீங்கன்னு சொன்னா அதுவும் இருக்குது. இல்லாட்டி உங்களுக்கு சும்மா நார்மலா இருந்தாலே போதும், மிச்சமே கலர்ஃபுல்லாவோ இதாக அடிக்க தேவையில்லைன்னு நினைச்சா இந்த டிசைன்லேயே போயிடும். இது வந்துட்டு ம், பொதுவாகவே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த தீமை தான். இந்த தீம்ல வந்துட்டு இந்த பாருங்க கலர்ஸ் கலர்ஸ் இருக்குது. ஓகே, ப்ளூ இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ளூ கொடுத்தா ப்ளூ பர்பிள் கலர் இருக்குது, பர்பிள் ரோஸ். அதே போல இந்த இப்படி ஒரு கலரும் இது வந்துட்டு பொதுவா அதிகமா நிறைய இடத்த வந்துட்டு இந்த அடிக்கிற தீமை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இல்ல அப்படி இல்லை நமக்கு விரும்பின நம்மளோட யூனிக்கா இருக்கணும்னு நினைச்சோம்னு சொன்னா நம்ம விரும்பின ஒரு தீமை வந்துட்டு செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்ப இதுல நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் பெருசா எதுவுமே இது செஞ்சிலே நம்ம ஒரு ஆல்ரெடி இது செஞ்சிருக்கிற ஒரு ஓகே பாருங்களேன். இப்ப இந்த இருக்கிற தீமை வந்துட்டு நம்ம ஒரு
ஒரு கிரீன் கலர்ல இந்த தீம் இருக்குது. ஓகே, நாம வந்துட்டு என்ன செய்வோம், இதை வேற ஒரு தீமுக்கு சும்மா செட் பண்ணிப்பாங்க. இது ஒரு அஹ், ஒரு பவர் பாயிண்ட் படிக்க போறாங்களுக்கான ஒரு சும்மா ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு லெக்சர் ஒரு ஆள் கிரியேட் பண்ணிடுறாருன்னா அப்ப அதை சும்மா நாம ஒரு இது ஒன்று பார்ப்போம், ப்ரீவியூ ஒன்று பார்ப்போம், என்ன மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் அழகா இருக்கும் பிள்ளைகளுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அது அப்பீலிங் அடிக்கும் சொல்லி பார்க்கலாம் சும்மா. ஓகே பாருங்க, இது வந்துட்டு எப்படி இருக்குது. இந்த இதெல்லாம் வந்துட்டு ஐடி சம்பந்தப்பட்ட ஒரு ஏரியா செக்டர் ஆக்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு இந்த தீம்ஸ் வந்துட்டு எப்படி செட் ஆகும். ஓகே, இப்போ இந்த தீமை வந்துட்டு யாரு ஒரு சும்மா ஒரு மார்க்கம் இப்ப இஸ்லாம் பாடத்தை படிச்சு கொடுக்குற ஆக்களோ அப்படி அப்படின்னு சொன்னா ஒரு வேற வேற சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு எடுக்கிற ஆக்களும் வந்துட்டு என்ன செய்வாங்க, ப்ரெசன்டேஷன் செய்வாங்க. ஏன்னா அப்ப அந்த டைம்ல வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பாடமோ ஒரு ஜியோகிராஃபி பாடமோ செய்ய போக்குல என்ன செய்யணும், இந்த தீம் வந்துட்டு செலக்ட் பண்ண எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா இல்ல. ஓகே, அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்துட்டு என்ன செய்யணும், தீமை வந்துட்டு செலக்ட் பண்ண ஐடென்டிஃபை பண்ணி கொள்ள வேணும். ஓகே ஓகே, வேற வேற மாதிரியான தீம்ஸ் எல்லாம் இன்னும் இன்னும் எப்படி எட் பண்றேன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்ப நாம ஒரு தீம் ஒன்று எட் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யலாம், டிசைன் வியூக்கு வந்து டிசைன் டெப்ல வந்துட்டு நமக்கு விரும்பின டிசைனை செலக்ட் பண்ணி கொள்ளையிடும். இல்லாட்டி நமக்கு நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல என்ன செய்யலாம் பாருங்களேன். இப்ப நீங்க இந்த ப்ரெசன்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்குள்ள வந்துட்டீங்க. ஓகே, இப்படி இது நீங்க என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல எங்கிருந்தும் ஸ்ட்ரைட்டா ஒரு தீமை செலக்ட் பண்ணலாம். பாருங்க, மோர் தீம்ஸ் இருக்கு, அதுல கொடுத்தா உங்களுக்கு விரும்பின அங்க இருக்கு. அது உள்ளுக்கு பார்த்தோம் இல்லையா, அதை விட எக்ஸ்ட்ராவான சில தீம்ஸ் வந்துட்டு என்ன இங்க இருக்கும். இங்க பாருங்க, இப்படி ஒரு தீமும் இருக்கு. இது வந்துட்டு என்ன இருக்கு, இது வந்துட்டு கிளவுட்ல இன்டர்நெட்ல இருக்குது. இது டவுன்லோட் பண்ற இதை வந்து நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். மற்றதெல்லாம் வந்துட்டு நம்ம அதுக்குள்ள பார்த்ததெல்லாம் வந்துட்டு என்ன, அது வந்துட்டு ப்ரீ இன்ஸ்டால்டா பவர் பாயிண்டோட சேர்ந்தே வரும். பாருங்க. இப்போ இது நாம வந்துட்டு என்ன கிளவுட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்தோம். ஓகே, இது நம்மளோட பர்பஸுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம், விரும்பின மாதிரி செஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்படியான இன்டர்நெட்ல இருக்கிற தீம்ஸ் வந்துட்டு எப்படி நமக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க தீம்ஸ். ஓகே, நம்மளோட பவர் பாயிண்ட்ல வந்துட்டு தீம் எப்பயுமே ஒரு பெஸ்டான இம்ப்ரெஷனை கொடுக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஸோ அதில் வந்துட்டு நம்ம எப்படி மிச்சம் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ண வேணும். அப்போதான் நம்மளோட பவர் பாயிண்ட் வந்துட்டு எப்படி ஒரு எஃபெக்டிவாக நம்மளோட சொல்ல வர விஷயத்த சரியான முறையில் எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு இதில் பெருசு ஒன்றும்ல வந்தாச்சு. உங்களுக்கு விரும்பின டெம்ப்ளேட் ஒன்று செலக்ட் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே, இது இல்லை நான் இன்னும் எனக்கிட்ட ஒரு என்ன ஐடியா ஒன்று இல்லை, என்ன மாதிரி தீம் செலக்ட் பண்ண போகிறேன், என்ன மாதிரி டிசைன் ஒன்று கொடுக்க போகிறேன் ஐடியா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், சும்மா நீங்கள் blank ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிற இதில் என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இதுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம், தீம்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்து கொள்ளலாம். பாருங்க, நீங்கள் கிளிக் பண்ண மாறும், உங்களுக்கு கலர்ஸும் இருக்குதுங்க. ஓகே ஓகே, இதுதான் வந்துட்டு என்ன, நாம் இப்படிதான் நம்மளோட பவர் பாயிண்ட்ல ஸ்லைட்ஸுக்கு வந்துட்டு தீம்ஸ் டிசைன் வியூவில் வந்து தீம்ஸ் செட் பண்ணுவோம். ஓகே, நமக்கு உள்ளுக்கு வந்து செட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம வர முந்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்கிருந்து வரலாம். ஓகே ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னன்னு சொன்னா டிரான்சிஷன். ஓகே, டிரான்சிஷன்ஸ். ஓகே, டிரான்சிஷன் வந்துட்டு என்ன, நம்மளோட பவர் பாயிண்ட்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். பாருங்க, ஹோம் டேப் இந்த இருக்குது. ஓகே, டிசைன் டேப் அடுத்தது என்ன இருக்குது, டிசைன் டேப் பக்கத்துல டிரான்சிஷன் இருக்குது. ஓகே, டிரான்சிஷன் வந்துட்டு மிச்சமே ஒரு
முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னு சொன்னா பவர் பாயிண்ட் வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவா ஒர்க் ஆகும் ஏன்னா இப்ப நீங்க ப்ரெசென்ட் பண்றதா இருக்கலாம், நீங்க யூஸ் பண்ற டெக்ஸ்ட் இருக்கலாம் ஸ்லைட்ஸ்ல, அதே போல அதுல நீங்க யூஸ் பண்ணிருக்கிற கலர் ஃபோன்ஸ் தீம்ஸ் எல்லாமே என்ன செய்யும் ஒரு ஒரு ஓர்டருக்கு ஒரு நீங்க செய்ய போற விஷயத்துக்கு செட் ஆன மாதிரி இருக்கணும். அதே போலதான் நீங்க ஒவ்வொரு ஸ்லைடும் மாத்த போகக்குள்ள சேஞ்ச் பண்ண போகக்குள்ள வார எஃபெக்டை தான் சொல்லுவோம் என்ன டிரான்சிஷன். ஓகே, அந்த டிரான்சிஷன் வந்துட்டு எப்படி அதுல நிறைய டிரான்சிஷன் இருக்கு பாருங்க. நீங்க டிரான்சிஷன் டெப்புக்கு வந்தாலே பாருங்க, நம்ம பொதுவாக என்னத்துல இருப்போம் ஹோம் டெப்ல இருந்தா ஒர்க் பண்ணுவோம். ஓகே, டிரான்சிஷன் வந்தாலே பாருங்க நிறைய டிரான்சிஷன் டைப்ஸ் இருக்குது. ஓகே, பாருங்க அதே போல இங்க வந்துட்டு நீங்க ட்ராப் டவுன் பண்ணீங்கன்னா பாருங்க எவ்வளவு டிரான்சிஷன் இருக்குது. உங்களுக்கு விரும்பின டிரான்சிஷன்ஸ் எட் பண்ணி கொள்ளலாம். பாருங்க அதுல சட்டில் ஒன்று இருக்குது. சட்டில் பேசிக்கா இதெல்லாம் யூஸ் பண்ணினா எப்படி ஒரு மிச்சமே இது இல்லாம அழகான முறையில பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதே போல எக்ஸைட்டிங் நல்ல மிச்சமே உரமான கொஞ்சம் எப்படி நல்லான ஒரு வித்தியாசமான நிறைய டிரான்சிஷன் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் இடையில கொண்டு வரக்கூடியது வந்துட்டு எக்ஸைட்டிங் சொல்ற டிரான்சிஷன்ஸ்ல இருக்குது. அதே போல டைனமிக் கண்டென்ட் ஒரு ஒரு 3 பேனல்ல வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் இருக்குது இங்க. அதுல நமக்கு விரும்பின டிரான்சிஷன் செலக்ட் பண்ணலாம். ஓகே, பாருங்க. ஓகே, நாம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்லைடுக்கு வந்துட்டு என்ன செய்வோம் ஒரு டிரான்சிஷன் கொடுப்போம். ஓகே, மூவ் பண்ணிக்குது அதை கொடுப்போம். ஓகே, அது எப்படி மாறினுச்சுன்னு விளையாச்சு உங்களுக்கு உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி எஸ். ஓகே, அப்ப இது ஒரு வகையான டிரான்சிஷன். ஓகே, இப்போ நீங்க ஓபன் பண்ணிருந்தோட எப்படி வரும், நாம இதை கடைசி எல்லாத்தையும் ப்ரீவியூவா பார்க்கலாம் பாருங்க. ஓகே, அடுத்தது பாருங்க என்ன நம்மளோட செகண்ட் ஸ்லைடு வந்துட்டு என்ன மாறப்போக்கில் எப்படி ஆன ஒரு இது வந்து வேணும்னு சொல்லி நமக்கு என்ன செய்யலாம் எட் பண்ணலாம். ஓகே, ஒரு இதுக்கு வந்துட்டு புஷ் என்ற ஒரு டிரான்சிஷனை கொடுப்போம். ஓகே, இப்போ தேர்ட் ஒனுக்கு ஓகே அப்படி கொஞ்சம் இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்ப்போமே. ஓகே, ரிவீல்னு ஒன்று இருக்குது. அஞ்சாவதுக்கு யூஸ் பண்ணுவோம் கட்டன் ஒரு ஃபீச்சர். கட்டன்னு சொன்னா ஓகே கட்டுவாங்க. ஓகே, ரேண்டம் பார்ஸ்ல ஒன்று இது கொடுத்தோம். ஓகே, ஆறாவது ஸ்லைடுக்கு ஓகே இப்படி ஒரு ஸ்லைடை கொடுப்போம். சாரி அனிமேஷனை. ஏழாவது ஸ்லைடுக்கு பாருங்களேன். ஓகே, இப்படி ஒரு எட்டாவதுக்கு ஒரு டிரான்சிஷன் கொடுப்போம். இப்படி என்ன செய்ய ஓகே நம்ம கடைசியாக பார்ப்போம். அதே போல இன்னொரு டிரான்சிஷன் ஒரு 10 ஸ்லைடு இருக்குதுன்னா அதில் 10க்கும் ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்ன ஒரு டிரான்சிஷன் கொடுத்திருக்கேன். ஓகே, ஓகே இப்போ நமக்கு வந்துட்டு என்ன நம்ம ஒவ்வொரு ஸ்லைடையும் 30 நிமிஷம்னா அந்த டிரான்சிஷன் இதில் வந்துட்டு நம்ம என்ன டிரான்சிஷன் டைப் கொடுத்துருக்கின்ற மேலே இந்த டிரான்சிஷன் ட்ராப் பாக்ஸ்ல வந்து நமக்கு பார்க்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே இப்போ நம்ம கொடுத்துட்டோம் ஒவ்வொரு இதையும் கொடுத்துட்டோம் பாருங்க. ஆனா எந்த எஃபெக்ட்டுமே சும்மா அப்படி பார்க்க போகல என்ன ஒரு எஃபெக்ட்டுமே காணல, எந்த ஒரு டிரான்சிஷனுமே நடக்குது இல்லை. ஓகே, அதுக்கு தான் என்ன செய்வோம் நாம ஸ்லைட் ஷோ யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸ்லைட் ஷோ பாருங்க நம்ம செய்யற வந்துட்டு ப்ரெசன்டேஷன் எப்பயும் வந்துட்டு அடிக்கடி ஓகே கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு என்ன செய்யும் ஸ்லைட் ஷோ யூஸ் பண்ணுவோம். ஒன்று நம்ம மேல குயிக் எக்ஸஸ் டூல் பார்லையும் மேட் பண்ணி வச்சு கொள்ளையிலும், இல்லாட்டி கீழேயும் ஸ்லைட் ஷோன்ற ஒரு ஆப்ஷன் இல்லாட்டி இதுக்கு ஒரு ஷார்ட் கட் கீயா F5 30 நிமிஷம் என்ன செய்வோம் பார்த்துக்குள்ள இயலுமானதா இருக்கும். பாருங்க இப்போ ஒவ்வொரு இதுக்கும் இடையில வந்துட்டு டிரான்சிஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. ஓகே, இப்போ நாம ஒவ்வொரு ஸ்லைடுக்குமான டிரான்சிஷனை பார்ப்போம். ஓகே, பாத்தீங்களா எப்படி போனுச்சு பாருங்க, அப்படியோ மேல தூக்கின மாதிரி போகுது. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்த டிரான்சிஷன் அப்படியே பேர்ட் ஆகி ஹாய் எப்படி பண்ணு வருது. ஓகே, அடுத்த டிரான்சிஷன் போகும். ஓகே, எப்படி ஸ்மூத்தா அழகான முறையில வருது. ஓகே, அடுத்த டிரான்சிஷன். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் என்ன தனித்தனி டிரான்சிஷன்ஸ். ஓகே, இது அப்படி அப்படியே லெஃப்ட் டு
ரைட்டா வந்துச்சு. ஓகே, இது வந்துட்டு கட்ன்ற இது இது அப்படியோ மேல தூக்கப்படுது. ஓகே, எனது டிரான்சிஷன். ஓகே, ஃபினிஷ்ட். ஓகே, இப்படி நிறைய டிரான்சிஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்ப என்ன செய்யணும்? நாம இப்படி நிறைய டிரான்சிஷன் இருக்கின்றதுக்காக வேண்டி நாம ஒரு எக்ஸாம் பர்பஸ்க்காக வேண்டி ஒரு 15 ஸ்லைட்ஸ் இருந்தீங்களே, நிறைய டிரான்சிஷன் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொரு டிரான்சிஷன் கொடுத்து பார்ப்போம், கொடுத்து ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி அப்படி செஞ்சிடப்பட. அப்படி செஞ்சா அது வந்துட்டு என்ன, ஒரு ப்ரொஃபஷனலா இருக்காது. ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் மெயின்டைன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டு கிடந்தா நல்லா இருக்காது. ஏன்னா அப்ப நீங்க எப்பயுமே ஒரு 2 to 3க்குள்ள உங்களோட டிரான்சிஷன் வேரியன்ஸ் வந்துட்டு மட்டுப்படுத்தி கொண்டா நல்லா இருக்கும். இப்ப நிறைய இப்ப இதுக்கு ஒரு டிரான்சிஷன், இதுக்கு ஒரு டிரான்சிஷன், இதுக்கு ஒரு டிரான்சிஷன், இதுக்கு ஒரு டிரான்சிஷன் சொல்லி இப்படி நிறைய டிரான்சிஷன் வந்து வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா அது வந்துட்டு நல்லா இருக்காது. ஓகே, அப்ப என்ன செய்யணும்? நீங்க ஒரு ஒரு பொதுவா யூஸ் பண்ற இந்த இருக்கிற இது யூஸ் பண்ணினா எப்பயும் பொதுவா நல்லா இருக்கிற ரிவீல்ங்கிறது, அதே போல இல்லாட்டி புஷ், எல்லாத்துக்குமே வந்துட்டு புஷ் டைப்பான அப் டு டவுன் ஃப்ரம் அப் டு போற மாதிரியான டிரான்சிஷன் கொடுக்கலாம். இது சரி, ஒரு 3 to 4க்குள்ள ஒரு 15 ஸ்லைட் செய்றீங்கன்னா ஒரு 3 to 4க்குள்ள உங்களோட டிரான்சிஷன் இருக்கணும். 10-15 ஸ்லைட் செஞ்சுறதுக்காக வேண்டி 15 டைப் ஆஃப் ஸ்லைட்ஸ் டிரான்சிஷன் யூஸ் பண்றல. இதுல இருக்கு எப்படியுமே ஒரு 30 கிட்ட வேரியன்ஸ் இருக்குது. அதுக்காண்டி எல்லாம் யூஸ் பண்றதுல ஒரு லிமிட்டடான ஒரு 3 to 4க்குள்ள நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட டிரான்சிஷன் டைப்ஸ் வந்துட்டு மேனேஜ் பண்ணி கொள்ள வேணும். ஓகே, இப்போ சோஃபார் பார்த்துட்டீங்க பாருங்க, எப்படி ஒரு ஸ்லைட்ஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ற அதுக்குரிய என்ன மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றேன்னு பார்த்துருக்கேன். அதே போல டிசைன்ஸ், தீம்ஸ், இதெல்லாம் வந்துட்டு என்ன முக்கியமான விஷயங்கள். தீம்ஸ் வந்துட்டு எப்படி செலக்ட் பண்றேன்னு பார்த்துருக்கேன். அதே போல அடுத்தது டிரான்சிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றேன்னு பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ப்ரெசன்டேஷன் ஃப்ளோவை மெயின்டைன் பண்றதுக்கான மிக முக்கியமான விஷயங்கள். இதுகளை வந்துட்டு நாம என்ன செய்யணும்? கொஞ்சம் கான்சியஸா இருந்து இதுல வந்துட்டு சின்ன ஃபோக்கஸ்னு கொடுத்து இதெல்லாம் சரியான முறையில மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கொள்ள வேணும். ஓகே, ஓகே. இதுல பாருங்க, ஸோ அது சாரி, அடுத்தது இருக்கு பாருங்க, மேனேஜிங் ஸ்லைட்ஸ் ஒரு நம்ம ஒரு பார்க்க போறோம். ஓகே, இதுல எப்படி நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு 10 ஸ்லைட்ஸ் மட்டும் நம்ம என்ன சோஃபா ரெடி பண்ணிக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களை வச்சு செஞ்சுக்கிறோம். ஓகே, ஓகே. இந்த ஸ்லைட்ஸ் வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்றது பார்க்கணும். அது ஓகே, பேசிக்கா இது பாருங்க, கீழே நார்மல் என்ற ஃபீச்சர்ல தான் வந்துட்டு எப்பயுமே இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த வரைக்கும் வந்துட்டு என்ன ஸ்லைட் ஷோல்டர் நோண்டிக்கு இது வந்துட்டு நம்ம என்ன தம் எல்லாத்தையும் வந்துட்டு தம்ப்நெயில் டைப் எப்படி வேணுமோ அப்படி நம்ம பார்த்து கொள்ளலாம். பாருங்க, எல்லா இதுவும் வந்துட்டு உண்டாக்கி நமக்கு விரும்பின மாதிரி ஸ்லைட்ஸை மாற்றலாம். பாருங்க, எது முன்னுக்கு வரணும், எது பின்னுக்கு வரணும் என்ன செய்யலாம், நமக்கு இங்கேயும் செஞ்சு கொள்ளலாம். இது வந்துட்டு ஸ்லைட் ஷோல்டர். இப்போ நீங்க ஒரு 20 ஒரு 15 இது செய்றீங்கன்னு சொன்னா என்ன, இப்படி டக்குண்டு ஸ்லைட் ஷோல்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் நீங்க என்ன ஒரே பார்வையில பாக்குற மாதிரி இருக்கும். விளங்குதா? இப்ப இங்க இருந்து வைங்களேன், நார்மல் மூட்ல இருந்தா உங்களுக்கு ஒவ்வொன்றா தான் பார்க்கலாம். விளங்குதா? பாருங்க, ஒவ்வொன்று ஈச் அண்ட் எவ்ரி ஸ்லைடா தான் பார்க்கலாம். இப்போ குயிக் எல்லாத்தையும் ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று பண்ணணும். என்ன செய்வோம்? ஸ்லைட் ஷோல்டர் வந்து கீழே ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க, 30 சொன்னா ஓகே, பூம், எல்லா ஸ்லைட்ஸும் விளங்கும் நமக்கு. ஓகே, என்ன மாதிரி எங்க எது வரணும்னு நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலும். எல்லாத்தையும் வந்துட்டு சிங்கிள் பார்வையில வந்துட்டு என்ன செய்யலும், ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று நமக்கு பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே,
அடுத்தது இருக்கு ரீடிங் மூடுன்னு உண்டு. இது வந்துட்டு நம்ம என்ன இப்போ நம்மளோட ஸ்லைட்ஸ் வந்துட்டு இது செஞ்சு பார்த்துக்கலாம். ஸ்லைட் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ரீடிங் மூடுங்கிறதுல. அதில் வந்துட்டு கீழே நமக்கு ஒரு சின்ன பார் ஒன்று வரும். ஓகே, பாருங்க. அதில் வர பார் வந்துட்டு வரும் நமக்கு நம்ம செஞ்ச ஸ்லைட்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு டிரான்சிஷனும் எப்படி இருக்கு, லெட்டர்ஸ் அண்ட் த வாட் இஸ் இட் ஸ்பெல்லிங் கரெக்ஷன் எல்லாமே என்ன செய்யலாம் டக்கு டக்குன்னு ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்ன நம்ம இந்த மூட ரீடிங் மூட கொடுத்துட்டோம்னு சொன்னால் அப்போ நமக்கு குயிக்காக ஒரு என்ன ஸ்லைடு நூடாக நமக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு லேசாக இருக்கிறதுக்கு ரீடிங் மூட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்துட்டு ஸ்லைட் ஷோ நம்ம நேரத்தில் பார்த்த மாதிரி ஸ்லைட் ஷோ கொடுத்தோம்னு சொன்னால் அப்படியோ ஸ்க்ரீன் ஃபுல்லாகி ஒவ்வொன்றும் நமக்கு பார்க்க இருக்கும். ஓகே ஓகே. அடுத்தது வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு நாம வந்துட்டு இதில் எப்பயும் வந்துட்டு என்ன ஒரு பந்தி வந்து நிரப்ப மாட்டோம். ஸ்லைட்ஸ் வந்துட்டு ப்ரெசன்டேஷன்ல வந்துட்டு ஸ்லைட்ஸ் வந்துட்டு பந்தி வந்து நிரப்ப மாட்டோம். இந்த இருக்கு பாருங்க. இவ்வளவுதான் சம்டைம்ஸ் வந்துட்டு இவ்வளவுதான் ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடாகவே இருக்கும். பாருங்க, ஒரு 6 சொற்கள் தான் இருக்கு. இதை வச்சு தான் நாம என்ன செய்வோம், ப்ரெசன்டேஷனே செய்வோம். இப்படி நாம லைக் பாருங்க, இப்படி இந்த இப்படி ஒரு கொள்ள டெக்ஸ்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஒரு வேர்ட்ல யூஸ் பண்ற மாதிரி நாம என்ன செய்ய மாட்டோம். இப்படியான இது வந்துட்டு நாம என்ன செய்ய மாட்டோம், பவர் பாயிண்ட்ல யூஸ் பண்ண மாட்டோம். நாம வந்துட்டு இவ்வளவு தான் ஜஸ்ட் சிங்கிள் வேர்ட்ஸ் அதான் இருக்கும். அவ்வளவுதான் ஒரு ஸ்லைட்ல இருக்கும். ஓகே, அப்ப நாம வந்துட்டு மிச்சம் இது வந்து எட் பண்ணவே மாட்டோம். அப்ப நமக்கு என்ன செய்வோம், இப்ப நாம அப்போ ஓகே பாருங்களேன், பேர்டன்ஸ்ன்னா வேர்டுன்னு மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம எப்படி இப்போ 10 பேருக்கு முன்னுக்கு நாம சொல்லணும் வேர்டன் இருந்தா இருக்குது, இதை நம்ம எலாபரேட் பண்ணி சொல்லணும். அப்ப நமக்கு சொல்லிக்கிறதுக்கு சம்டைம்ஸ் சில பாயிண்ட்ஸ் மறக்கலாம். அப்ப என்ன செய்யலாம், நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நோட்ஸ் ஒரு பகுதி இருக்குது இதுல. ஓகேயா, இதுல நோட்ஸ் ஒரு பகுதி இருக்கு பாருங்க. உங்களுக்கு விடத்தையும் நமக்கு பார்க்கலாம். இது நோட்ஸ் தெரியும் பாருங்க, கர்சருங்கிறதா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட்ஸ் ஒரு ஃபீச்சர் இதோடது. அதை தட்டி நம்ம சொன்னா அதை கிளிக் பண்ணணும்னு சொன்னா நோட்ஸ் ஒரு கிளிக் டு எட் நோட்ஸ் இன்னைக்கு இது இப்போ உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் மறந்துடும் நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், டக்கு ரீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட்டிங் சாஃப்ட்வேர். ஓகே, இது வந்துட்டு பவர் பாயிண்ட்க்கு ரைட்டிங் சாஃப்ட்வேர் ப்ரெசன்டேஷன். அப்போ சில விஷயங்களை நீங்க மறந்துட்டு நினைச்சாலோ இல்ல மிஸ் ஆகிரும்னு நினைச்சா என்ன செய்யலாம், நீங்க இந்த நோட்ஸ் பகுதியில நீங்க எடுத்து வச்சு கொள்ள இயலும். ஓகே, இதுவும் ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஏன் சம்டைம் நீங்க சில விஷயங்களை மிஸ் பண்ணிடலாம். அப்ப அந்த டைமுக்கு இது வந்துட்டு மிச்சமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்துட்டு நீங்க ஒரு ஸ்லைடுக்கு இது வந்துட்டு ஒரு தேர்ட் ஸ்லைடுக்கு வந்துட்டு நீங்க ஒரு நோட் செட் பண்ணி இல்ல நான் சில நிறைய இது வந்துட்டு பெரிய ப்ரொஜெக்ட் மாதிரி இருக்குது, சில விஷயங்கள் கட்டாயம் எல்லாம் ஸ்லைட்ல எட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யலாம், நீங்க வந்துட்டு இங்க வியூ டெப்புக்கு வந்து இதுல பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுல வந்துட்டு நோட்ஸ் பேஜ் ஒன்று இருக்குது. அதுல வந்தீங்கன்னு சொன்னா நீங்க எல்லா பேஜுக்கும் வந்துட்டு என்ன செய்யலாம், ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் வந்துட்டு நீங்க நோட்ஸ் செட் பண்ணி வச்சுக்கொள்ள. நீங்க அங்க வந்துட்டு ஒவ்வொரு இதாக கஷ்டப்படுறத ஓகே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே இந்த இந்த இதுக்கு வந்துட்டு இப்படியான பாயிண்ட்ஸ் வந்துட்டு தேவைப்படும் சொன்னா என்ன செய்யலாம், டக்குன்னு டைப் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அப்படி நீங்க ஒவ்வொரு ஸ்லைடுக்குமே வைக்கலாம். ஓகே, இதுவும் வந்துட்டு ஒரு முக்கிய நல்ல ஃபீச்சர் உண்டு. பெருசா யூஸ் பண்ணப்படாது ஏன்னு சொன்னா அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு டைம் இடம் கொடுக்காது அவங்களுக்கு, ப்ரெசன்டேஷன் பண்றவங்களுக்கு. ஓகே, சம்டைம்ஸ் நமக்கு தேவைப்படும் சொன்னா என்ன செய்யலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. அப்ப நோட்ஸ்ன்ற ஒரு ஃபீச்சரும் முக்கியமான ஃபீச்சர், அதையும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்த ஒரு ஃபீச்சருக்கு வந்துட்டு என்னச்சுன்னா பாருங்க, அடுத்து உங்களுக்கு விளங்கும் வெல்கம் அண்ட் இருக்கு, அதே போல ஹலோ அண்ட் இருக்குது பாருங்க. ஓகே, அதுக்கு நம்ம வேற சில இது அடுத்த ஃபீச்சர் நமக்கு பார்க்கலாம். எட் செக்ஷன் அண்ட் இருக்கு. ஓகே,
எட்தி செக்ஷன் என்னன்னு சொன்னா, இப்ப இப்ப நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யறீங்க. அப்ப அந்த ப்ரெசன்டேஷன்ல ஒவ்வொரு பார்ட்ஸ் செய்யும். இப்ப என்ன, முதல்ல என்ன இருக்கும், இன்ட்ரடக்ஷன். ஓகே, நீங்க செய்ய போற விஷயத்துக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பீங்க. அதே போல என்ன செய்வீங்க, அதுக்குள்ள பாடி, அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அடங்க போகுதுன்ற ஒரு விஷயம் வச்சிருப்பீங்க. அதே போல என்ன கடைசியா தேங்க்யூ. எப்பயுமே ஒரு ப்ரெசன்டேஷன் என்ன செய்யும், தேங்க்யூல தான் முடியும். எப்பயும் பொதுவாகவே தேங்க்யூ போட்டு தான் முடிப்பாங்க. ஓகே, நம்ம ஒரு தேங்க்யூ வந்து எட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூன்னு ஸ்லைட்ல தான் எப்பயுமே முடியும். அதுதான் வளமை. ஓகே. இப்படி 3 பாட்டா அடிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் குடுப்பீங்க. நாங்க இத பத்தி தான் பேச போறோம். இதுதானே எங்க ஹெட்டிங்ன்ற ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் குடுப்பீங்க. அதே போல உங்களோட கன்டென்ட்ஸ் வந்துட்டு, ஓகே. உங்களோட பாடி பார்ட் வந்துட்டு 2வது வரைக்கும். கடைசியா நீங்க என்ன செய்வீங்க? எண்ட் பகுதிக்கு வந்து கடைசியா முடிவுரை ஒன்று மாதிரி செஞ்சு முடிப்பீங்க. அப்ப என்ன செய்யலாம்? நீங்க அதுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்லைட்ஸ், இப்போ நீங்க வெல்கம், சாரி, நீங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, அதுல வந்துட்டு எப்படியும் நமக்கு என்ன, ஒரு ஸ்லைட் போதுமா? ஒரு ஸ்லைட்ல நம்ம எல்லாத்தையும் சொல்ல கஷ்டம். அப்ப எப்படியுமே ஒரு 2, 3 ஸ்லைடாலும் இருந்து வரும். அந்த டைம் நம்ம என்ன செய்யலாம்? எட் செக்ஷனுங்கிற ஒரு அஹ், இத டைட்டில கொடுத்து நம்ம என்ன செய்யலாம்? நம்ம எட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அப்ப நமக்கு அந்த ஹெட்டிங்ஸை பார்க்க போக்குல ஒவ்வொரு அந்த ஸ்லைட்ஸுக்கு மேலேயும் அந்த ஹெட்டிங்ஸ் பார்க்க போக்குல, ஓகே, நாம வந்துட்டு இந்த பகுதியில் நம்மளோட ப்ரெசன்டேஷன்ல இந்த பகுதியில் இருக்கோம் அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம்? ஐடென்டிஃபை பண்ணி கொள்ள இயலும். பாருங்க. ஓகே, இதை வந்துட்டு நம்ம பாடி பார்ட்டா மாத்தும். ஓகே, பாடி பாருங்க. இப்ப நீங்க வெல்கம் பண்றீங்க. ஸ்டார்டிங்கோட நம்ம ஒரு வெல்கம், ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டாகவும் இருக்கலாம். ஓகே. அப்போ அப்ப நீங்க பார்த்தாலே விளங்கும் என்ன, இப்ப நாம இன்ட்ரடக்ஷன் ஒரு 3 ஸ்லைடுக்கு போட்டு வைக்கலாம். ஓகே. இது நம்ம வேணும்னா என்ன செய்யலாம்? இன்ட்ரடக்ஷன் டக்குன்னு மாத்தி கொள்ளலாம். ஓகே, பாருங்க. இன்ட்ரடக்ஷன், நீங்க உங்களோட ப்ரெசன்டேஷன்ல இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல இருக்கீங்க. அடுத்து என்ன செய்யலாம்? ஸ்ட்ரைட் அடுத்தது எங்க பாடி பார்ட்டுக்கு வருவீங்க. உங்களோட பாடி, உங்களோட கண்டென்ட்ஸ். ஓகே. அதே போல கடைசி என்ன செய்வீங்க? அஹ் நம்ம சொன்னா எண்ட் பார்ட்னு வைக்கலாம். இல்லாட்டி என்ன, இது கடைசியா இந்த ஸ்லைடை மட்டும் காட்டுறதுக்கான தேங்கிங் பார்ட் கடைசியா முடிக்கிற மாதிரி ஒரு செக்ஷன் போட்டு வச்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? உங்களோட ப்ரெசன்டேஷன் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, அதாவது ஓகே, நம்மளோட ப்ரெசன்டேஷன் இவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, நாம அதில் எந்த ஃப்ளோவில் எதால போயிட்டு இருக்கோம்ன்றோ உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாம் என்ன செய்யும், இந்த ஃபீச்சர் வந்துட்டு நிச்சயமே ஈஸியா அக்சசிபிளா இருக்கும். ஓகே. ஸோ இதை போட்டு வச்சிங்கன்னா உங்களோட ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் தராங்கன்னு சொல்லி சொன்னா, 20 நிமிஷம் தராங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? உங்களுக்கு இப்படியான செக்ஷன் போட்டு வச்சீங்கன்னு சொன்னா இந்த டைமுக்குள்ள அதை முடிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இருக்கும். அப்ப நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம்? ஒர்க் பண்ணி கொள்ளலாம். ஓகே. அடுத்தது வந்துட்டு இருக்கு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்க படிச்சிருப்பீங்க, மேபி படிக்காம இருந்திருக்கலாம். ஓகே. சில வேர்டு ஒன்று இருக்குது உங்களுக்கு, அதை மாத்தணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? டக்குண்டு தேடி கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இப்ப இதுல எம்எஸ் ஒரு வேர்டை நாம என்ன செய்ய போறோம்? தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா டக்குன்னு வந்துட்டு அதை ஃபைண்ட் ஆப்ஷனுக்கு போய்த்து கிளிக் பண்ணி ஃபைண்ட் டெக்ஸ்ட் கொடுத்தோம்னு சொன்னா ஆஹ் அப்படி ஒரு சொல் இல்லையான்னு சொல்லுது. ஓகே, நம்ம அப்படி ஒரு சொல் அடிச்சிடல. ஓகே. ஓகே. எம்எஸ். ஓகே. கர்சர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. ஃபைன். நம்ம வேற சொல்லணும் தேடி பார்ப்போம். ஓகே. வி. ஓகே. பாருங்க, வி என்ற சொல் எங்க இருக்குன்னு சொல்லி காட்டுது. பாருங்க.
நம்ம அடிச்ச ஸ்லைட்ல வந்துட்டு நம்ம சர்ச் பண்ண ஸ்லைட்ல அந்த சொல் இருக்குதானா ஃபர்ஸ்ட் பார்க்கும். அதுதான் நமக்கு நேரத்துல என்ன சொல்லிச்சு, எரர். நம்ம வேற ஸ்லைட்ல இருந்து தேடின்னு சுட்டி நமக்கு அது என்ன செய்யல, காட்டல. ஓகே. ஓகே, இப்ப இந்த வி என்று சொல்ல நமக்கு என்ன டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்ப இந்த வி என்றதை நாம என்ன செய்யணும், வேற வேர்டு ஒன்று போட்டு மாத்தணும்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்யலாம், ரிப்ளேஸ் கொடுத்து அதுக்கு என்ன, ரிப்ளேஸ் வித் என்ன ஆയിരിக்கும், ஐ. ஓகே, கேபிட்டல் ஐ. ஓகே. இப்ப ஸோ ஃபைண்ட் ஆப்ஷன், ஃபைண்ட் நெக்ஸ்ட், அதை வந்துட்டு நம்ம ரிப்ளேஸ் பண்ண போறோம் ஐ இந்த வேர்டால. ரிப்ளேஸ் ஆல் கொடுத்தோம்னு சொன்னா பாருங்க, பவர் பாயிண்ட் சர்ச்ட் யூ யுவர் பிரசன்டேஷன் அண்ட் மேட் ஃபார் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ். என்ன அந்த வி என்ற சொற்கள் இடம்பெற்று 4 இடத்தை என்ன செஞ்சிருக்கீங்க, சேஞ்ச் பண்ணிருக்காம சொல்லி சொல்லுது. ஓகே, அது எங்க சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கீங்க பாப்போமா. ஓகே, இதுல முதலாவது வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ இருந்தது வந்து என்ன செஞ்சிருக்கு, ஐயா மாறி இருக்குது. ஓகே, பாருங்க, வி ஆர் ஃப்ரம் ஸ்ரீலங்கன் இருந்தது, ஐயா ஃப்ரம் ஸ்ரீலங்கா இருக்குது. ஸோ பவர் பாயிண்ட்ல வந்துட்டு பவர் இஆர் இது பி பிஓடபிள்யூஇஆர் பாருங்க, அவரத்தையும் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு, ஐல ரிப்ளேஸ் பண்ணி வச்சிருக்குது. ஓகே, அதுவும் ஒரு இடமா ரிப்ளேஸ் பண்ணிக்குது. ஓகே, நம்ம என்ன செய்வோம், அந்த வேர்டை திரும்பியும் மாத்தணும்னு சொன்னா, பழைய இதுக்கு கொண்டு வரோம்னு சொன்னா ஐ இருக்கிற இடத்த விஏ தான், வி தான் வரணும்னு சொன்னா என்ன செய்யலாம், டக்குண்டு ஐ கொடுத்துட்டு அதுக்கு ரிப்ளேஸ் பண்ணணும் வி என்ன சொல்லிச்சுன்னா, ரிப்ளேஸ் கொடுத்தா பாருங்க, பவர் பாயிண்ட் சரியா வந்துட்டு நேரத்துல அது வந்துட்டு நம்ம ஏர்லியா மாத்திருந்ததை திரும்ப மாத்திருக்கோம். ஓகே. ஓகே, அப்போ ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் வேர்டு வந்துட்டு நமக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ரியல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப நீங்க ஒரு இது வந்துட்டு என்ன செஞ்சிருக்கீங்க, இப்போ உங்களோட ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாவே என்ன செஞ்சிருக்கீங்க, இப்போ ஒரு மொபைல் பிராண்ட் ஒன்றை பத்தி பேசியிருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு மொபைலை பத்தியான ஒரு ஃபோனை பத்தின ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் அதுல ஃபுல்லாவே நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, ஃபோன் 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 நீங்க நிறைய இடத்த சம்டைம் யூஸ் பண்ணிருப்பீங்க. அது இப்போ நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு சாம்சங் ஃபோன் மாத்தணும்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்யலாம், நீங்க வந்து ஃபைண்ட கொடுத்து ஃபோன் இருக்கிற இடத்தெல்லாம் என்ன செய்யலாம், ஒரு நீங்க என்ன செய்யலாம், ரிப்ளேஸ், ஸ்ட்ரைட்டா ரிப்ளேஸுக்கு போகலாம். நீங்க ரிப்ளேஸ் வந்து இப்போ இடத்த நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க இடத்த ஃபுல்லாவே கொடுத்துருக்கீங்க. நம்ம இது நம்மளோட ப்ரெசன்டேஷன்ல அந்த வேர்டு இல்ல இல்ல இருந்தாலும் சும்மா ஃபோன் வேர்டு இருக்குது. ஆனா நீங்க இதை எப்படி மாத்தணும்னு சொன்னா, இந்த ஃபோன் இருக்கிற வேர்டை ஃபுல்லா அது கண்டுபிடிச்சு அது அப்படி என்ன செய்யும், ரிப்ளேஸ் பண்ணும். என்னையா, சாம்சங் ஃபோன் அப்படின்னு கொடுத்தோம்னு சொன்னா என்ன செய்யும், அது ஒட்டோவா ஃபோன் இருக்கிற இடத்த எல்லாம் அப்படியே சாம்சங் ஃபோன் அப்படியே அதை மாத்தும். ஓகே, அதை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் பாருங்க, அதுல வந்துட்டு ஒரு இடத்தை சேஞ்ச் பண்றதாலும் சேஞ்ச் பண்ணலாம். இப்ப நம்ம இந்த இதுல மட்டும் நாம என்ன செய்ய போறோம், ரிப்ளேஸ் பண்ண போறோம்னு சொன்னா பாருங்க, அந்த வி என்றதை நம்ம வந்துட்டு இந்த ஸ்லைட்ல மட்டும் மாத்திரிக்கோம். அப்ப
அப்ப என்ன செலக்ட் ரிப்ளேஸ் ஆல் கொடுக்காம ரிப்ளேஸ் மட்டும் கொடுத்தோம்னா என்ன செய்யும்? நம்ம எந்த இடத்த செலக்ட் பண்ணினோமோ அந்த இடத்த மட்டும் வந்துட்டு அது மாற்றும். ஓகே, ரிப்ளேஸ் ஆல் கொடுத்தோம்னு சொன்னா என்ன செய்யும்? இருக்கிற ஹோல் ஏரியாவிலையும் வந்துட்டு அப்படியோ ஃபுல்லா சேஞ்ச் பண்ணும். ஓகே, இது ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு எல்லா மைக்ரோசாஃப்ட் சூட்லேயும் வந்து ஒர்க் ஆகும். எக்ஸஸ் ஆகிக்கலாம், வேர்ட் ஆகிக்கலாம், எல்லாத்துலேயும் நீங்க ஏற்கனவே வேர்டுலேயும் படிச்சிருப்பீங்க. ஓகே, இங்கேயும் என்ன நமக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேர்டு அந்த மாற்றணும் சொன்னா பவர் பாயிண்ட்ல டக்குன்னு நீங்கள் ஒர்க் பண்ண ஃபுல்லாகவே இப்போ வேற ஒரு விஷயமா மாற்றணும் சொன்னா என்ன செய்யலாம்? ஒவ்வொரு இடத்தமா பேத்து பேத்து சர்ச் பண்ணி டிலீட் பண்ணி திரும்ப எட் பண்ணாம இந்த இருக்கிற ஃபீச்சரை யூஸ் பண்ணீங்கன்னு என்ன செய்யலாம்? லேசா உங்களுக்கும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதே போல நம்ம அடுத்து பார்க்க போற விஷயம் வந்துட்டு இதுல வந்துட்டு பிரிண்டிங் என்ற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ நீங்க எங்க சரி ஒர்க் பண்றீங்க, ஒரு நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்துட்டு நீங்க உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்துட்டு ஹார்ட் காப்பியா கொடுக்கணும்னு நினைச்சு ஒரு நினைச்சீங்கன்னு சொன்னாலோ, இல்லாட்டி ஒரு லெக்சரர் ஆளுங்களுக்கு அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாவே பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? இங்க வந்து பேக்ஸ்டேஜ் வியூ ஃபைல் பேக்ஸ்டேஜ் வியூக்கு வந்தீங்கன்னு சொன்னா பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த பிரிண்ட் ஆப்ஷன்ல வந்துட்டு என்ன செய்யலாம்? ஸ்ட்ரைட்டா பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, அதுல உங்களுக்கு எத்தனை கொப்பீஸ் வேணும்ட்டும் உங்களுக்கு பாருங்க. கொப்பீஸ் இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு என்ன செய்யலாம்? 10 கொடுக்கலாம். உங்களுக்கு இது அப்பேரோ தட்டி ஒவ்வொன்றா கொடுக்கலாம். மேலும் ஸ்ட்ரைட் இல்லாட்டி ஸ்ட்ரைட்டா ஒரு 15 கொப்பீஸ் வேணும் கொடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, அதே போல உங்களுக்கு மல்டிபிள் பிரிண்டர்ஸையும் வந்துட்டு இதுல கனெக்ட் பண்ணலாம். ஓகே, அதே போல உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் உண்டு. உங்களுக்கு எல்லா ஸ்லைடையும் என்ன செய்யலாம்? பிரிண்ட் எடுக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சில ஸ்லைட்ஸை மட்டும்தான் பிரிண்ட் எடுக்கணும்ன்றாலும் என்ன செய்யலாம்? இந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்லைஸை மட்டும் 1 3 5 ஸ்லைட் மட்டும் எனக்கு போதும்னு சொன்னா அதை மட்டும் டைப் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கொள்ளலும். 15 ஸ்லைட்ஸ் எனக்கு யூஸ் ஆகாது. ஒரு 5 ஸ்லைடே போதும்னு சொன்னா அந்த 5 ஸ்லைட நம்பரை மட்டும் டைப் பண்ணி நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இந்த இன்னைக்கு பாருங்க, ஃபுல் பேஜ் ஸ்லைட் எடுக்கணுமா இல்ல நோட் பேஜஸ் இப்படி ஒரு பக்கத்துல சின்னனா வேணுமா அப்படின்னு நமக்கு நிறைய விஷயம் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். அதே போல ஒரு சைட்ல வந்துட்டு ஒரு ஸ்லைடு வேணுமா, 2 ஸ்லைடு வேணுமா, 3 ஸ்லைடு வேணுமா, ஒரு ஹொரிசான்டல் 4 ஸ்லைடு வேணுமா, இப்படியெல்லாம் நமக்கு என்ன செய்யலாம்? செலக்ட் பண்ணி கொள்ள இயலும். ஸோ பிரிண்டிங் ஃபீச்சர் வந்துட்டு என்ன நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். பேக்ஸ்டேஜ் வியூக்கு வந்தீங்கன்னா பிரிண்ட் தெரியும். பிரிண்ட்ல வந்துட்டு நம்ம நமக்கு என்னது பிரிண்டர்ஸை கனெக்ட் பண்ணியாச்சு. இதுல காப்பீஸ் இதுல வந்துட்டு நமக்கு விரும்பின மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இப்ப பார்த்தோம் அதெல்லாம் வந்து எடிட் பண்ணிட்டு பிரிண்ட்டை கொடுத்தோம் சொன்னா ஸ்ட்ரைட்டா வந்துட்டு என்ன செய்யலாம்? பிரிண்ட் பண்ணி கொள்ள இயலுமா இருக்கும். ஓகே, அதே போல அடுத்து நம்ம பார்க்க போறோம் நம்மட ப்ரெசன்டேஷன் அப்படியே ஃபுல்லா என்ன செய்ய போறோம்? நாம ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி ஆகிற பர்பஸுக்கு வேண்டி என்ன செய்ய போறோம்? ஃபுல் ரிவ்யூ ஒன்று பார்க்கணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? இங்க வந்து நாம ஸ்லைட் ஷோ அடுத்து சொல்லுங்க. ஓகே, இந்த வருவாங்க ஓகே, வெட்டுறது. அடுத்த feature வந்துட்டு பாருங்க. நம்ம நேரடியா பார்த்த மாதிரி ஸ்லைட் ஷோ நம்ம இது எல்லாத்தையுமே என்ன ஒரே இதுல வந்துட்டு ஸ்லைட் ஷோவை பார்த்து கொள்ளலாம். நீங்க ஒவ்வொரு கிளிக்லயும் வந்துட்டு என்ன செய்யலாம்? ஒரு ஸ்லைடை மாத்தி மாத்தி போகலாம். അങ്ങനെ എന്തിനാ அதே போல நம்ம எஸ்கேப் பட்டன் தட்டினோம்னா என்ன செய்யலாம்? சாரி சாஜித். ஓகே ஓகே. ஸோ
ஓகே. இப்போ ஸ்லைட் ஷோன்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு தெரியும். நம்ம ஸ்லைட் ஷோ வந்துட்டு வேறு ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி நமக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல F5 தட்டினீங்கனாலும் என்ன செய்யும், நம்ம நிறைய பார்த்த மாதிரி ஸ்லைட் ஷோவை பார்த்து கொள்ளலாம். ஓகே. நீங்க எங்க சரி கம்பெனிஸ்லயோ ஒரு இதுகளில் நீங்க போய் என்ன செய்ய வேலை செய்ய போக்குள்ள என்ன செய்யலாம், நீங்க ஒரு பொசிஷனுக்கு வந்தாலோ இல்ல ஒரு யூனிவர்சிட்டி லெவலுக்கு போனாலும் என்ன செய்யும், இது மிச்சமே யூஸ்ஃபுல், மிச்சமே தேவையான ஒரு விஷயம். எல்லாரும் மெஷின்ல ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. இப்போ அதே போல ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று. இப்போ நாம ஸ்லைட் ஷோ, இப்போ ப்ரெசன்டேஷன் டைம்ல வந்துட்டு அஹ், இதுல ஒரு விஷயம் இருக்குது. பென் டூல்ல ஒரு சாமான் இருக்குது. என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்க போகக்குள்ள அதை வந்துட்டு நமக்கு பாயிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு லேசா இருக்கும். ஓகே. அது என்னன்னு சொன்னா, அந்த ஜூம்ல இது வந்துட்டு அதை மறைக்குது. சாரி, கொஞ்சம் இருங்க. இது கீழே இருக்கீங்க பாருங்க, அந்த ஃபீச்சர் உள்ள பாருங்க. அந்த டாஸ்க் பார் வந்துட்டு மறைக்குது. அதுல வந்துட்டு இருக்குது பாருங்க. பென் டூல் ஒன்று இருக்குது, லேசர் பாயிண்ட் ஒன்று இருக்குது, ஹைலைட்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ இந்த லேசர் பாயிண்ட்னு சொன்னா, இப்போ நீங்க என்ன செய்யலாம் பாருங்க. இப்போ நீங்க உங்களோட இதுல வந்துட்டு ப்ரெசன்டேஷன்ல வந்துட்டு எதால எந்த பாயிண்ட் நோட் பண்றீங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம், காட்டலாம். ஓகே. இப்போ நம்ம ஹெலோன்ற ஒரு பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணி இப்படி காட்டிட்டு நீங்க அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அதே போல MS ஆஃபீஸ்ங்கிறத இப்படி பாயிண்ட் பண்ணிட்டு அப்ப என்ன செய்யலாம், இந்த இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க ப்ரெசென்டேஷன் பண்ண போகல ஆடியன்ஸோட எங்கேஜ் ஆகிறதுக்கு என்ன செய்யும், மிச்சம் லேசா இருக்கும். பாருங்க. அதே போல அடுத்த வேர்டு, அதை நீங்க இப்படி பாயிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஓகே, ஆடியன்ஸுக்கு விளங்க நீங்க என்ன செய்றீங்க, ஓகே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிக்கிருக்காரு, ஓகே அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸுக்கு எங்கேஜாக லேசா இருக்கும். அதே போல பாருங்க, பென் டூல்னு ஒரு சாமான் இருக்குது. நீங்க ஒரு சில விஷயங்களை டக்குன்ட்டு ட்ரோ பண்ணி காட்டுறதுக்கோ ஆஹ் வரைஞ்சு காட்டுறதுக்கோ என்ன செய்யும், இந்த பென் டூல் வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகே. இது நீங்க ப்ரெசன்டேஷன் பண்ண போகல இந்த இருக்கிற விஷயங்களை வந்துட்டு மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மவுஸ்ல வந்துட்டு நாம ஒர்க் பண்றது எப்பயுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கு முதல்ல நாம ப்ரீ இது ஒன்று பார்த்துக்கிட்டோம்னா லேசா இருக்கும். ஒன்று இது ஒன்றாவது, இது ரெண்டாவது, இது மூணாவது, நாலாவதுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யலாம், இப்போ நோட் பண்ணி காட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு டேபிள் ஒன்றுல நீங்க நோட் பண்ணி காட்டுறதுக்கு என்ன செய்யும், ஒரு சார்ட் ஒன்றுல இது ஆக கூடினது, அஹ் இது லோவர் ஆனதுன்னு சொல்லி என்ன செய்யலாம், உங்களுக்கு காட்டிக் கொள்றதுக்கு ஈஸியா இருக்கிற சில டூல்ஸ் தான் வந்துட்டு அஹ் இந்த பென் டூல் அண்ட் லேசர் பாயிண்ட் டூல்ஸ். இது வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம், நீங்க ப்ரெசென்ட் பண்ண போக்குள்ள தான் இந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. அதை நீங்க இப்ப எல்லாம் முடிச்சிட்டு நீங்க என்ன செய்யும், பெக் வர போக்குல என்ன செய்யலாம், அது கேட்குமா உங்களுக்கு, உங்களுக்கு இந்த நீங்க ஏற்கனவே இந்த ரெடி பண்ணியிருக்கிற விஷயங்களை வந்து வச்சுக்கணுமா இல்ல உங்களுக்கு தேவையில்லையான்னு சொல்லி கேட்கும். நாம கீப்பே கொடுப்போம். நமக்கு ஃபர்தரா அதை என்ன செய்யலாம், வேணாம்னு சொன்னா அதை delete பண்ணி கொள்ள முடியும். ஓகே. இது
நம்ம அங்க எடிட் பண்ண, பட் இங்க திரும்ப இல்லை. வேணும்னா நமக்கு திரும்ப என்ன செய்யலாம், அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதே போலதான் இந்த அறிக்கை பாருங்க. இது வந்துட்டு இப்போ சில விஷயங்களை நோட் பண்ணி காட்டுறதுக்கு, இது செஞ்சு காட்டுறதுக்கு எனக்கு நமக்கு இந்த இருக்கிற பென் டூல் வந்து மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது ப்ரெசன்டேஷன் டைம்ஸ்ல இது வந்துட்டு இதெல்லாம் வந்து மிச்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதே போல ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இன்னொரு விஷயம் பார்ப்போம். ஓகே, நம்ம வேணும் சொன்னா ஒரு ஸ்லைட் வந்துட்டு என்ன செய்வோம், எட் பண்ணும். ஓகே, ஸ்லைட் எட் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம படிக்க வேணும் இன்னும் ஃபியூச்சர்ல. ஓகே, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து பிளாங்க் ஸ்லைட்ல என்ன செய்வோம். ஓகே, இப்போ இதுல வந்துட்டு லிஸ்ட்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. இப்போ நீங்க பொதுவா என்ன செய்வோம், நம்ம ஏர்லியா பார்த்த மாதிரி பொயிண்ட்ஸ்ல தான் நம்மளோட ப்ரெசன்டேஷன்ஸே ஃபுல்லாக நடத்துவோம். நம்மளோட ஸ்லைட்ஸும் ஃபுல் ஆஃப் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். எங்கேயுமே ஒரு பேராகிராஃப்ஸோ எதுவுமே இருக்காது. ஒரு பேராகிராஃப்ஸ் எல்லாம் இருந்தால் அது ப்ரெசன்டேஷன் இதை குறைக்கும், மிச்சமே எஃபெக்டிவா இருக்காது. மார்க்ஸ் போடுற இடத்தையும் சரி எங்கேயும் சரி போய் தானே செய்வாங்க, மார்க்ஸ் தர மாட்டாங்க. ஃபுல் ஆஃப் பேராகிராஃப்ஸ் பந்தி பந்தியா, அதாவது என்ன பந்தி பந்தியா வைத்து நாம போட்டு வச்சோம்னு சொன்னா மார்க்ஸ் தர மாட்டாங்க. என்னது ப்ரெசன்டேஷன் வந்துட்டு பாயிண்ட்ஸை வச்சு நாம ஃபுல்லா பேசணும். அங்க வந்துட்டு போய் இருந்துட்டு நாம பார்த்து வாசிக்கிறதுக்கான இடம் இல்லை அது. ஓகே, ஓகே, நம்ம இந்த விஷயத்த பார்ப்போம். ஓகே, இது வந்துட்டு லிஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க, தெரியும் தானே, தெரிஞ்சிருக்கேன். லிஸ்ட் ஒன்று தட்டிட்டு இதை வந்துட்டு இதுல வந்துட்டு நாம என்ன வேரியன்ஸ் டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு புல்லட்டிங் டைப்ஸ் இருக்குது கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்ன செய்யலாம், விரும்பின மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் இப்போ இதை ஈச் அண்ட் இதை ஒவ்வொரு பாயிண்ட்ஸா வச்சுக்கோங்களேன். கார்ஸ், பெயின்ஸ், இப்போ காசை பத்தி பேசுவீங்க, பெயின்ஸை பத்தி பேசுவீங்க. அதே போல பஸ்ஸை பத்தி பேசுவீங்க. ஓகே, மோட்டார் சைக்கிள், மோட்டார் சைக்கிளை பத்தி பேசுவீங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி பேசுவீங்க. ஓகே, இப்ப இப்படி பொதுவா நாம வந்துட்டு என்ன செய்யலாம், லிஸ்ட்ஸ் வந்துட்டு எட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு இதுவானா வேற மாதிரி டிசைன் வேணும்னு என்ன செய்யலாம், ஒரு கிளிக் போட்ட மாதிரி. ஓகே, இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விரும்பின டிசைன் வந்துட்டு என்ன செய்யலாம், எட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதே போல இதுல வந்துட்டு மோ புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் இருக்குது. வேணும்னு சொன்னா எட் பண்ணலாம். அதை வந்துட்டு கலர் பண்ணலும். ஓகே, சைஸ் இருக்குது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன செய்யலாம், ஓகே கொடுத்தா உங்களுக்கு விரும்பின மாதிரி இது செய்யலாம். அதே போல நம்பர்ஸ் இருக்குது பாருங்க. இதெல்லாம் பேசிக்கான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, அதுல நம்பர்ஸ் இருக்குது. ஏன் சொன்னா நீங்க வந்துட்டு ஒரு ஆர்டரை மெயின்டைன் பண்றதுன்னா என்ன செய்யணும், கட்டாயம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு நீங்க ப்ரெசன்டேஷன்ல இப்ப செய்ய போகக்குள்ள ஒரு ஆர்டர் இருந்தா தானே உங்களுக்கும் எது செல்றீங்க எது எதுக்குள்ள செல்றீங்கன்னு சொல்லி உங்களுக்கும் விளங்கும், பாக்குறாங்களுக்கும் விளங்கும். ஓகே, அதே போல இதுக்குள்ள ஒரு சப் இது இப்ப கார்ஸுக்குள்ள நிறைய வெரைட்டிஸ் என்ன செய்வீங்க, ஒரு என்டர் தட்டி டெப்பை தட்டி நீங்க என்ன செய்யலாம், ஒரு அதை ஒரு சப் எலமெண்ட் மாதிரி உருவாகும். ஓகே, அதை கொடுத்துட்டு இப்போ கார்ஸுக்குள்ள பிஎம்டபிள்யூ அடிச்சுக்கிட்டு என்ன செய்யும், இப்போ கார்ஸுக்குள்ள பிஎம்டபிள்யூ ஒரு புது சப் எலமெண்ட் மாதிரி இருக்கும். அதே போல ஆடி அப்படி உங்களுக்கு சப் எலமெண்ட்ஸும் யூஸ் பண்ண இயலும். அதே போல உங்களுக்கு திரும்பியும் இதுக்குள்ள ஓடிட பிஎம்டபிள்யூட வெரைட்டிஸ், அதாவது அதுக்குள்ள நம்ம வேணும் என்ன செய்யலாம், ஒரு என்டர் தட்டி டெப் கீயை தட்டினீங்கன்னா என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு சப் லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு வைத்து கொண்டே இருக்கும். ஓகே, அப்படி உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல வந்துட்டு விரும்பின மாதிரி விரும்பின இது வந்துட்டு செய்ய இயலும். ஓகே, அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகைகளுக்கு கொடுத்து நாம விஷயங்களை எட் பண்ணலாம். ஓகே, இது வந்துட்டு லிஸ்ட். இதுக்குள்ள வந்துட்டு நீங்க வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாருங்க, ஏபிசிடி, அதே போல ரோமன் லெட்டர்ஸ், ரோமன் நம்பர்ஸ், அதுக்குள்ளேயும் நம்ம என்ன நிறைய ஃபீச்சர் இருக்கு நமக்கு. அதுக்குள்ளேயும் கலர்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யலாம், மாற்றலாம், சைஸ் எல்லாமே
உனக்கு மாற்றிக்கொள்ள இயலுமா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லேசாகவும் பார்க்குறவங்களுக்கு மிச்சம் லேசாகவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படியான இந்த விஷயங்களை நமக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு இவ்வளவும் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்தடுத்த ஃபீச்சர்ஸ் அடுத்தடுத்த விஷயங்களை வந்துட்டு கம்மிங் லெக்சர்ஸ்ல பார்ப்போம். ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஸ்லைட்ல ஒர்க் பண்றதா இருக்கட்டும், டிசைன் செட் பண்றதா இருக்கட்டும், டிரான்சிஷன்ஸ் செட் பண்றதா இருக்கட்டும், ஸ்லைட் ஷோவை வந்துட்டு எப்படி பார்க்குறன்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஷோ பார் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பார்த்துருக்கோம். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா என்ன செய்யலாம், நமக்கு இன்ஸ்டடா ஒரு குயிக்காக நமக்கு என்ன செய்யலாம், ஒரு ப்ரெசன்டேஷன் பவர் பாயிண்ட்ல ஒரு ப்ரெசன்டேஷனை செஞ்சுட்டு போகலாம். ப்ரெசன்டேஷன் செய்யலாம். அதை ப்ரெசென்ட் பண்ற ஸ்கில்ஸையுமே நாம ஃபர்தராக வளர்த்து கொள்ளணும். அது வந்துட்டு நம்மளோட சாஃப்ட் ஸ்கில்ஸோட சேர்ந்து வரும். அதுகளையும் அதுக்குரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நாம என்ன பார்ப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கான கிளாஸ் அவ்வளோதான். ஸோ என்னையும் கேட்கணுமென்று இருந்தால் கேட்கலாம். எனிஒன்? நம்ம கடைசியாக ஃபுல்லாகவே ஒரு ஃபுல் நம்ம படிச்சது எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்ன ஃபுல் ஒரு ஹோல் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, டவுட்ஸ் இருக்குன்னு இந்த இவ்வளவு படிச்சதுல இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம அடுத்த லெக்சர்ஸ்ல பார்ப்போம். அதெல்லாம் சேர்த்து செய்ய போகல ஒரு ப்ரெசன்டேஷன் வந்துட்டு எப்படி ஒரு பக்காவான ஒரு சட்டப்படியான ஒரு ப்ரெசன்டேஷன் நமக்கு செய்யணும். டிரான்சிஷன்ஸ், அனிமேஷன்ஸ், வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருக்குது. எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று மாதிரி சரி, இல்லாட்டி ஒரு அசைன்மெண்ட் ஒன்று மாதிரி நாம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸ் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிக்கணும். ஏன்னு சொன்னா இதெல்லாம் வந்துட்டு பேசிக் நமக்கு எடிட்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எட் பண்ணிட்டு இதை எப்படியெல்லாம் எடிட் பண்ற கலர்ஸ் ஆகிக்கட்டும், ஃபோன் ஸ்டைல்ஸ் ஆகிக்கட்டும், எல்லாமே நம்ம என்ன ஒர்க் பண்ண குயிக்கா தெரிஞ்சுக்கணும். இனி வர எல்லாமே நம்மளோட ப்ரெசன்டேஷனை மெருகூட்டுற விஷயங்கள் தான் இனி எல்லாம் வரப்போகுது. ஓகே, ஓகே, ஸோ ஓகே, அப்போ இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம் எல்லாரும். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட்.